ஹாப்பி கார்த்திகை ஃப்ரம் ஈஸி சமையல் ஃபார் யூ. இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷலில் ஈஸியாக குயிக்காக அப்பம் எப்படி பண்ணலாம், நெய் அப்பம் அப்படின்றத காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாக இந்த மாதிரி பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெந்நீரில் இல்லைன்னா ஆர்டினரி வாட்டரில் கூட ஊற வச்சுட்டு இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்க போகிறேன். அரிசி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளர் இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சோண்டு சுக்குப்பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் தனிஞ்ச வாழைப்பழம் இதில் ஆட் பண்ணுறேன். இது என்னென்னா நான் வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த குப்பையெல்லாம் போக ஜஸ்ட்டு அது கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதையும் நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிடுறேன். இந்த ரேஷியோ 2 இதுக்கு எடுத்துட்டாக்கா இந்த ஒரு 3 கரண்டி விட்டால் போதும். நான் தண்ணி விட போகிறதில்ல. இந்த வெள்ளை பாகு எல்லாம் கரைச்ச வெல்லம் இதுலேயே நான் ஃபுல்லாக மாவு அரைச்சின்ற போகிறேன். தண்ணியே விட வேண்டாம். இப்போ அரைக்கும் போதே நான் 1 ஸ்பூன் நெய் இதில் விட்டுடுறேன். அப்படியே அரைச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்தது இந்த பதத்தில் வந்திருக்கு, கொஞ்சம் தோசை மாவு பதத்தில். சப்போஸ் நீங்கள் வெள்ளை கரைசலை விட்டு அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் கலந்துக்கலாம். எண்ணெய் சூடாக எடுத்து நான் இந்த சட்டியில் போட்டு அப்பம் பண்ணி எடுத்துறேன். நம்மளோட சூடான சுவையான அப்பம் ரெடி. ஹாப்பி கார்த்திகை.